வணக்கம் உறவுகளே. ஒரே காற்றாக இருக்கிறது. அசைந்து அசைந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னை அசைக்கும் அளவிற்கு காற்றினுடைய வேகம், அழுத்தம் இயற்கையின் நியதி. ஓகே, வணக்கம். பாருங்க, இந்த கை இருக்குது. நான் ஒரு முறை சொன்னேன், ஒரு மனிதன் திடமாக இருப்பதற்கு நடை பயிற்சி மிகவும் முக்கியம். குறிப்பாக கால்களில் எந்த ஒரு பாதரட்சையும், ஸ்லிப்பர், என்ன பாது வருது, ஷாண்டில், ஷூ, பூட் அப்படியெல்லாம் சொல்லலை, அதுங்களெல்லாம் அணியாமல் வெறும் காலோடு நேக்கடாக சொல்லுவாங்க. நேக்கட், அதாவது வெறும் கால் இல்லை. நம்ம நடந்தால் காலுக்கு, உடம்புக்கு, உடலுடைய அனைத்து உறுப்புகளுக்கும் அந்த தொடர்பு கண்டு அசைவு கொடுத்து ஒரு ஒரு விறுவிறுப்பை, சுறுசுறுப்பை தரும். அது ரத்த ஓட்டத்துக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது சொன்னோம். அதே மாதிரி இந்த கையுங்க கூட, இந்த ரெண்டு கையுங்க இருக்குது இல்லையா, இந்த கையங்களில் கூட அந்த மாதிரி தான் இந்த நரம்புகள்லாம் அங்கே வந்து நிற்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாரும் சொன்னாங்க, அது இருக்கலாம். அதனால் இந்த கையை வந்து நடக்க முடியாது, நடக்க தேவையில்லை. அதனால் கை கொட்டி சிரிப்பார்கள்ன்றாங்களே, அந்த மாதிரி கையை நல்லா அடிச்சுன்னு இப்படி அப்படி 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 கையை அதிகமாக அசைவதனால் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது, ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. அதிகரிக்கிறதுனால பிபி இல்லை, ஒரு லெவலுக்கு, பாடி தேவையான அளவுக்கு ஒரு உணர்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நல்லா கையை எப்படி வச்சுருக்கிறீங்க, வணக்கம் பண்ணுறீங்களா, இல்லை குளிர்தா? அது இல்லை, இந்த கையை பாருங்க. இந்த கையை வந்து ஒரு கட்டை மாதிரி கடவுள் படிக்கவில்லை, இது அசைய வேண்டும். இது கட்டை மாதிரி, அட்டை மாதிரி கடவுள் படைச்சிருந்தா இப்படியெல்லாம் அசைக்க முடியாது, வளைக்க முடியாது. அதுக்காக அவர் என்ன பண்ணார், டிசைன் பண்ணும்போது, இந்த டிசைனராக ஹியூமன் பாடி என்ன பண்ணார், இந்த கட்டை மாதிரி இருக்கிறத வளைக்கணுனாக்கா அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணணும், அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணணும். அப்போது அப்படி வளையும். அப்படியே கட்டை மாதிரி இருந்தாக்கா குச்சி மாதிரி தான் வளையாது. அதே மாதிரி ஒரு ஒரு விரலுக்கும் இப்படி அப்படி இப்படி 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 எல்லாம் பண்ணுறதுக்கு அங்கங்கே ஒரு கட்டு, கையில் எல்லாம் கத்தி வச்சுருந்தாரோ இல்லை புச்சி வச்சுருந்தாரோ அவர். அப்புறம் அந்த இடத்துல நம்மளும் அந்த என்ன பண்ணுவோம், கத்தி எடுத்து இதெல்லாம் கட் பண்ணுவோம். கட் பண்ணி அங்கே கட் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணாக்கா ஃபோல்ட் ஆகும், இல்லைனாக்கா அப்படியே நின்றுனுக்கும். ஓகே, அதனால அவர் இங்கெங்கெல்லாம் பாருங்கள், இந்த கோடினா அழகாக பண்ணிக்கார் வெட்டு. அப்போது இங்கே இப்படி மடங்கும், அப்போ அங்கே விட்டு கொடுக்குது. அதே மாதிரி விரலுங்களும் பாருங்கள், அப்படியே குச்சாட்டு இருக்கிறது, அங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு பண்ணு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி வர்றதுக்கு அங்கெல்லாம் ஒரே விரலில் இப்படி நிறையா கட்டு பண்ணி வச்சுருக்காரு.
அவர் பண்ணது பர்பஸ்ஸு அது நம்ம ஆளுங்க தான் தெரியுமே. கொஞ்சம் ஏதாவது சான்ஸ் கிடைச்சாக்கா ஏதாவது நல்லது கெட்டது ஏதாவது பண்ணிடுவோம். அது நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டானுங்கோ, இதை வச்சுக்கின்னு பழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். இது இந்த கோடுங்களுக்கு பேர் ரேகைன்னு சொல்லுவாங்க. கட்டுன்னு சொல்கிறது விட புதுசாக ரேகை, கை ரேகை. அந்த ரேகைகள் இருப்பதால் ரொம்ப கையை மடக்க உதவுது. இவன் என்னப்பா இந்த புத்திசாலி, செகண்ட் டைப் புத்திசாலி, இது கை ரேகை சாஸ்திரம் சொல்லிட்டான். சாஸ்திரம் சொல்லிட்டு பாரு இந்த கோடு இப்படி வருது, அது உடம்புக்கு நல்லது இல்லை, உங்களுக்கு நோவு வரும். அந்த கோடு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்கும். இந்த கோடுங்கள்லாம் அந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கும். இது சாஸ்திரம் சொல்லுது. அப்படி அதுக்கு சில வைத்தியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணுனாக்கா நீங்கள் இது பண்ணணும், அது பண்ணணும், அங்கே போய்ட்டு அந்த கல்லை கும்பிட்டுட்டு வரணும். இல்லைனாக்கா ஒரு 1000 ரூபா கொடுக்கணும். 1000 ரூபா கொடுத்தாக்கா நான் பூஜை பண்ணி உங்களை அது பிரச்சனையில் இருந்து உங்களை நான் சரி பண்ணுறேன். நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருப்பீங்க, நல்லா பணக்காரனாக ஆவீங்க. இப்போ இந்த மாதிரி இருந்தாக்கா உங்களுக்கு அதனால தான் நீங்கள் முன்னுக்கு வராமல் இருக்கிறீங்க வாழ்க்கையில். அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்தாக்கா நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் மொத்தம் 10,000 ருபீஸ் ஆகுது. அது நான் இந்த வேலை அந்த வேலையெல்லாம் செய்யணும். அந்த 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 கோயிலுக்கு போகணும், சாமிக்கு தேங்காய் வட்டிக்கணும், அல்லது அந்த சாமிக்கு போயிட்டு இது பண்ணணும், இந்த சாமிக்கு போயிட்டு ஏதோ பண்ணோம். அதனால் இவ்வளோ செலவாகுதுண்ணா. இவங்களுக்கு பாவம் இவன் சொல்கிறான்னு ரேக சாஸ்திரம் பார்க்குறவருன்ட்டு இவன் காசை கொடுத்துட்டு போயிடுவான். நான் எல்லாம் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் 6 மாதம் பொறுத்து பாருங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு சொல்லி அனுப்பலாம். இந்த மாதிரி எல்லாம் ஏமாற்று விதெல்லாம் நடக்குது. அதனால் நீங்கள் இந்த கை சாஸ்திரம் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு யாருன்னா உங்கள்கிட்ட சொன்னாக்கா நம்பாதீங்க. இதில் இருக்கிற ரேகையெல்லாம் என்னத்துக்கு இருக்குது, கடவுள் என்னத்துக்கு படிச்சுக்கிறாரு, இந்த கையை மடக்கிறதுக்கு. பாருங்க, இப்படி மடக்கிறதுனால நம்ம எவ்வளோ வேலை செய்யலாம், அள்ளி சாப்பிடலாம், அதை பிடிச்சி இழுக்கலாம். கை எப்படி விட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அது மாதிரி இருக்கிறதுக்காக இந்த பள்ளங்கள் எல்லாம் ரேகைகள் எல்லாம் கடவுள் படித்தார். இதை வச்சுக்கின்னு சில்லுமுள்ளு பண்ணுறாங்க. ஏமாளிகளை ஏமாற்றி அவங்ககிட்ட பணம் சம்பாதிக்கிறாங்க. உங்களெல்லாம் ஏமாத்துறாங்க, நீங்கள் ஏமாறாதீங்க தயவுசெய்து. அது சொல்லாதான் அவசரமாக உங்கள்கிட்ட வந்தேன், நல்லவைக்கு சொல்லிட்டேன். மனசில் வச்சுங்கோ. இந்த ரேக சாஸ்திரம், சுமகர சாஸ்திரம், மெய்யாக சாஸ்திரத்தெல்லாம் நம்பாதீங்க. உங்களை ஏமாத்துறதுக்காக புத்திசாலிங்க பண்ணுற வேலை இதெல்லாம். ஓகே, பி கேர்ஃபுல்.